ஹலோ guys, வெல்கம் டு தளபதி காவ்யா சேனல். இன்னைக்கு நம்ம எதை பத்தி ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட் நேத்து சட்டசபையில தாக்கல் செய்யப்பட்டது. நிதித்துறை அமைச்சர் மரியம் வில்சன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதுல நிறைய துறைகளுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்போ இந்த இயர் கம்மியான ரேட்லயே அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இன்னைக்கு டே 1. வேளாண் துறை அமைச்சர் அதாவது வினோத் இன்னைக்கு சட்டசபையில அவருடைய பட்ஜெட்டை அவர் தாக்கல் பண்ணாரு. அவருடைய துறைக்கு நான் இதையெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறேன். அதுல ரொம்ப முக்கியமான ஒதுக்கீடை பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். வேளாண் மற்றும் உழவர் நலத்துறைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு மொத்தமா 14,984 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும் என்னென்ன நிதி எல்லாம் அதிகமா ஒதுக்கியிருக்காங்க, ரொம்ப முக்கியமானது எது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வளமான மண், வளமான வருங்காலம், அதாவது மண்ணுடைய வளத்தை பாதுகாக்கிறதுக்காக மொத்தமா 122.51 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கத்துக்கு இந்த நிதியை ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. அது மூலமா தமிழ்நாட்டுல விவசாயம் பண்றவங்களுடைய மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தரமான விதை, வளமான விவசாயம். இதுக்கு மொத்தமா 34.72 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நெல் விதை உற்பத்தி மற்றும் விநியோக மானியத்திற்கான மாநில அரசோட சிறப்பு திட்டமா இதை செயல்படுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. மூன்றாவது வேளாண் தொழில்நுட்பம் உங்கள் விரல் நுனியில். இதுக்கு மொத்தமா 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒவ்வொரு உழவருக்கும் தனி பயன் சேவைகள், AI அடிப்படையிலான உழவர் செயலி. ஒவ்வொரு உழவர்களும் இப்ப இருக்கிற டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி எப்படியெல்லாம் அவங்களுடைய விவசாய நிலங்களை கஸ்டமைஸ் பண்ணலாம், யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு AI மூலமா ஒரு ஆப் உருவாக்கி அந்த ஆப் மூலமா நிலத்தை இன்னும் மேம்படுத்துறதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தன்னிறைவே தாரக மந்திரம். இந்த திட்டத்துக்கு அவங்க ஒதுக்கியிருக்கிற பணம் 203.64 கோடி ரூபாய். இது என்னன்னா, பயறு வகைகள், எண்ணெய் வித்து பயிர்களில் தன்னிறைவுக்கான இயக்கம். ஒவ்வொரு சீட்ஸுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்குல்ல, அதை சேவ் பண்றதுக்காக இந்த நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது தமிழர் உணவு தொடரும் நல்வாழ்வு. இதுக்கு இவங்க ஒதுக்கி இருக்கிற நிதி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 63.81 கோடி. சிறுதானியங்களோட சாகுபடி பரப்பு, உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த இயக்கத்தோட பேர் தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம். குறு தானியங்களின் நல்வாழ்வுக்கான இயற்கையின் பரிசு. இந்த இதுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற பணத்தின் மதிப்பு 7.61 கோடி. சாமை, திணை, வரகு, குதிரைவாலி, பனைவரகு இந்த மாதிரியான பயிர்களுடைய சாகுபடியை 2 மடங்கு ஆக்குறதுக்காக தமிழ்நாடு குறுதானிய இயக்கத்துக்கு இந்நிதி ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது மீண்டும் மலரட்டும் மறக்கப்பட்ட தானியங்கள். அதிக ஊட்டச்சத்து உள்ள திணை, சீமை திணை, பாப்பரை அதாவது பக்வீட், அப்புறம் குலை சாமை, பிரவுன் மில்லட். இது எல்லாத்தோட பயிர்களும் மக்கள் இப்ப நிறைய யூஸ் பண்றது இல்ல, மறந்துட்டாங்க இல்லையா? அது அந்த எல்லா பயிர்களுடைய செயல் விளக்க திகழ்கள். இதுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட் 30 லட்சம். தரமான பருத்தி, ரெட்டிப்பு வருமானம். பருத்தி உற்பத்தியை பெருத்துறதுக்காக பருத்தி மறுமலர்ச்சி இயக்கத்துக்கு இந்த வேளாண்மை பட்ஜெட்ல இருந்து ஒதுக்கி இருக்கிற பணம் 27.21 கோடி. அடுத்தது பொன் கதிர்கள் பொங்கு வருமானம். இந்த திட்டத்துக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற பணத்தோட மதிப்பு 36 கோடி. மக்காச்சோள உற்பத்தியை மேம்படுத்துறதுக்கான திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்காங்க. வயலில் மரம், வாழ்வில் வளம். விவசாய நிலத்துல நிரந்தர பசுமை திட்டங்கள், நிரந்தரமான வேளாண் காடுகள் திட்டத்தை கொண்டுட்டு வர்றதுக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிற நிதி 17.70 கோடி. பாதுகாப்பான பயிர், வளமான அறுவடை. காட்டுப்பன்றிகளால ஏற்பட்ட பயிர் இழப்புகளை தடுக்கிறதுக்கு காட்டுப்பன்றி சேத தடுப்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற நிதி 7.35 கோடி. அடுத்தது அண்ணல் அம்பேத்கர் வேளாண் உதவி திட்டம். இதுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற நிதி 56.72 கோடி. இதுல என்னென்னலாம் வரும்னா, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின வகுப்பை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் உயர் மதிப்பு வேளாண் திட்டங்களில் 20% கூடுதல் மானியம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாயிகளுக்கு மின் மோட்டார் சூரிய சக்தி பம்பு செட்டுகள், 300 ஆழ்துளை அல்லது குழாய் கிணறுகளுக்கு 100% மானியம். இந்த திட்டத்துக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற பணம் ரூபாய் 56.72 கோடி. அறிவார்ந்த முடிவு, அதிக வருமானம். இதுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற நிதி 4 கோடி. வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மருத்துவ மையம் நிறுவுறதுக்காக இந்த நிதியை ஒதுக்கியிருக்காங்க. 50 உழவர் சந்தைகளில் மின்னணு விலை பலகைகள். இதுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற நிதி ரூபாய் 2 கோடி. வெளிப்படையான விலை, விவசாயிகளுக்கு நம்பிக்கை. இது நேரடி விற்பனை, நிறைவான வருமானம். இதுக்கு அவங்க ஒதுக்கி இருக்கிற நிதி 20 கோடி. உழவர் சந்தைகள் எல்லாத்தையுமே புறணமைக்கிறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. கோவையில இருக்கிற தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களோட கள பயிற்சிக்காக 6 புதிய பேருந்துகள் வாங்குறதுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. இந்த நிதியோட மதிப்பு ரூபாய் 3 கோடி. தஞ்சை மாவட்டத்துல சாக்கோட்டையில நம்மாழ்வார் பெயர்ல ஒரு புதிய உயிர்ம வேளாண்மை பட்டய படிப்பு கல்லூரி ஓபன் பண்ண போறாங்க. அதுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதி 5 கோடி.
2 ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல 100 மெகாடன் கொள்ளளவு எடை கொண்ட சேமிப்பு கிடங்கு வசதிகள். இதுக்கு அவங்க ஒதுக்கியிருக்கிற நிதி 4.80 கோடி. விளைச்சலை தாண்டி வருமானமே இலக்கு. தமிழ்நாடு விவசாயிகளின் வருமானத்தை மேம்படுத்த வருமான மேம்பாடு ஆணையம். இதுக்கு அவங்க ஒதுக்கியிருக்கிற நிதியின் மதிப்பு 5.20 கோடி. திருக்கோவிலூர், முசிறி, காரைக்குடி, தாராபுரம், கும்பகோணத்தில் வேளாண்மை பொறியியல் விரிவாக்க மற்றும் பயிற்சி மையங்கள் நிறுவ போறாங்க. இதுக்கு ஒதுக்கியிருக்கிற நிதி 4.6 கோடி. மக்காச்சோளம், நிலக்கடலை, உளுந்து மற்றும் தென்னை ஆகியவற்றின் 100% மானியத்தில் 225 ஏக்கர் பரப்பளவில் தொடக்கம் முதல் இறுதி வரை இயந்திரமயமாக்குதலின் செயல் விளக்கங்களுக்கு இவங்க ஒதுக்கியிருக்கிற நிதியின் மதிப்பு 46.37 லட்சம். வாடகை 2.0 செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையில் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்கும் சேவையை வலுப்படுத்த 463 வேளாண்மை இயந்திரங்கள், கருவிகளின் கொள்முதல். இதுக்கு ஒதுக்கியிருக்கிற நிதி 20.31 கோடி. குறைந்த நீரில் அதிக மகசூல். நீர் மேலாண்மைக்கான துளி துளி தண்ணீர் திட்டம். 2.2 லட்சம் ஏக்கர், 95,000 விவசாயிகள். இதுக்கு அவங்க ஒதுக்கியிருக்கிற நிதி 785 கோடி. டிஎன்சிபிஎஸ்சி தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்ய தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம். இதுக்கு அவங்க ஒதுக்கியிருக்கிற நிதி 5.30 கோடி. சிறிய தலை பெரிய ஆரோக்கியம். தமிழ்நாடு தலை கிளைகள் திட்டம். இதுக்கு அவங்க ஒதுக்கியிருக்கிற நிதி 1.20 கோடி. வெற்றி இல்லத்தரசி வீடு தோட்டம். மாடி தோட்டம் அமைக்க இடுபொருள் தொகுப்புகள், காய்கறி விலை தொகுப்புகள், பழச்செடி தொகுப்புகள், நீரியல் தோட்டம், செங்குத்து தோட்டம், நிழல் வலை குடில்கள், இது எல்லாத்துக்கும் 10 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. பனை பாதுகாப்பு இயக்கம். பனை விதை, பனை கன்றுகள் விநியோகம், பயிற்சி அளித்தல் மற்றும் பனைப்பொருள் உற்பத்தி கூடாரங்கள். பனை நடுவோம், பலம் பெறுவோம். இந்த திட்டத்துக்கு ஒதுக்கியிருக்கிற நிதி 2 கோடி. கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்க கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம். இதுக்கு ஒதுக்கியிருக்கிற நிதி 9 கோடி. 17,315 ஏக்கருக்கு விதை கரும்பு மானியம் ரூபாய் 9.36 கோடி மதிப்பு. இதே மாதிரி இன்னும் நிறைய முக்கிய திட்டங்களை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு என்ன பட்ஜெட் தாக்கல் பண்றாங்கன்னு அதை பத்தின வீடியோவோடு நாளைக்கு பார்க்கலாம். பை பாய்.